தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து விலகல் ஜூன் 27ஆம் தேதி அறிவிக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கடந்த 10 ஆண்டு காலமாக திமுக கூட்டணியில் இருந்த கட்சி மதிமுக. நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் 4 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட இந்த கட்சி 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. 2 தொகுதிகள் மதிமுக வெற்றி பெற்றாலும் அவர்கள் திமுக எம்எல்ஏவாகவே கருதப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டார்கள். தற்பொழுது திமுக கூட்டணியில் உள்ள மிகப்பெரிய கட்சி 2 கட்சி தான். ஒன்று மதிமுக, இன்னொன்று தேமுதிக. மற்ற கட்சிகள் எல்லாம் தவேகா பக்கம் சென்று விட்டன. இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் இனிமேல் இருந்தால் ஏதும் காரியம் சாதிக்க முடியாது, நன்மை எதுவும் இருக்காது, எதிர்காலம் இருக்காது என்று கருதி மதிமுக திமுக கூட்டணியிலிருந்து விலக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக்கழக கூட்டணியில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. ஜூன் மாதம் 27ஆம் தேதி மதிமுக நிர்வாக குழு கூட்டம் சென்னையில் நடக்கிறது. அந்த கூட்டத்தில் இது சம்பந்தமாக முடிவு செய்யப்படும் என்றும், கூட்டம் முடிந்த பிறகு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முறைப்படி திமுக கூட்டணியிலிருந்து தாங்கள் விலகுவதாக அறிவிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. திமுக கூட்டணி சிதைந்து போனது என்றே சொல்லலாம். அந்த கூட்டணியில் இருந்த முக்கிய கட்சிகளான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியவை விலகிவிட்டன. தற்பொழுது மதிமுகவும் விலகப் போகிறது. எஞ்சி இருப்பது தேமுதிகவும் கொங்கு நாடு தேசிய கட்சி மட்டும்தான். மற்றவையெல்லாம் உதிரி கட்சிகள். திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்கப் போவதாகவும் கூறப்படுகிறது.